Hi guys, welcome to the channel. ஸோ இன்னைக்கு செஷனில் எப்படி ஒரு சப்ஜெக்டை பேக்ரவுண்டோட ஈஸியாக மேட்ச் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப சிம்பிளஸ்ட் டெக்னிக். இது வெறும் ஜஸ்ட் 3 கிளிக்ஸ் தான். இதை நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக சப்ஜெக்ட் வந்து மேட்ச் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து பேக்ரவுண்ட். ஸோ இந்த சப்ஜெக்டை தான் நம்ம அந்த பேக்ரவுண்டோட மேட்ச் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா எப்பவுமே சப்ஜெக்டை கட் பண்ணி எடுக்கணும். ஸோ இதுதான் கரெக்டாக பண்ணணும். ஸோ நீங்கள் இதுக்கு எந்த செலெக்ஷன் டூலும் யூஸ் பண்ணாதீங்க. எப்பவுமே பென் டூல் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா அதுதான் ரொம்ப ப்ரிசைஸாக கட் பண்ணும். ஸோ பென் டூலை பற்றி ஒரு டுட்டோரியல் இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக கட் பண்ணணும். எப்பவுமே வந்து ரொம்ப உள்ளே வந்து கட் பண்ணிடாதீங்க, ரொம்ப வெளியும் கட் பண்ணிடாதீங்க. நீங்கள் எட்ஜில் இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒயிட் ஷேட்ஸ் சப்ஜெக்ட் மேலே இருக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் டார்க்கான பேக்ரவுண்ட் மேலே வச்சிங்கன்னா அந்த ஒயிட் வந்து ரொம்ப எக்ஸ்பிளிசிட்டாக தெரியும். ஸோ லைட்டாக ஒரு 1 பிக்சல் சப்ஜெக்ட்குள்ளேயே இருங்க. ஸோ அதனால் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. நான் ரஃபாக பண்ணுறேன். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணிட்ட பிறகு நான் ஏற்கனவே பாத்தில் கட் பண்ணி வச்சுருக்கேன் உமன். ஸோ செலெக்ஷன் இப்படி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒயிட் எல்லாம் எப்படி பண்ணோன்னா ஃபஸ்ட்டு அவுட்டர் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிடுங்க. செலக்ட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க பார்ட்டை செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மேக் செலெக்ஷன் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிட்டு சப்ராக்ட் ஃப்ரம் செலெக்ஷன் கொடுத்தீங்கன்னா அவுட்டர் செலெக்ஷன்லேருந்து இந்த செலெக்ஷன் வந்து சப்ராக்ட் ஆகிடும். ஸோ நான் உங்களுக்கு வெக்டார் மாஸ்க் எப்படி இருக்குன்னு காட்டுறேன் இதில். ஸோ இதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் அப்ளை பண்ணால் கிளியராக தெரியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த நான் சொன்ன ஒயிட் ஃப்ரிஞ்சஸ்லாம் அது இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த ஒயிட் ஃப்ரிஞ்சஸ்லாம் எப்படி எடுக்கணும்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த நீங்கள் பண்ண லேயர் மாஸ்க்கை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு புது விண்டோ வரும். இந்த விண்டோவில் டிஃபால்ட் இருக்க ப்ளஷ்ஷை வச்சு நீங்கள் ஜஸ்ட் இப்படி பெயிண்ட் பண்ணுங்கள் எந்த ஏரியா போகணுமோன்ட்டு. ஸோ இது ஒரு பிளர் எஃபெக்ட் தான் இருக்கும், பட் ஆனால் அவுட்புட் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியராக இருக்கும். ஸோ எந்தெந்த பார்ட் வேணாமோ அந்தந்த பார்ட்டெல்லாம் வந்து நீங்கள் லைட் ஷேட் பண்ணுங்கள், ரொம்ப பண்ணிடாதீங்க, ஏன்னா டீட்டெயில்ஸும் போய்டும் இதில். நான் ரொம்ப ரஃபாக பண்ணுறேன். நீங்கள் டைம் எடுத்து ப்ரஷ்லாம் சின்னதாக வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. சைஸ் வந்து இங்கே கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ ஓரளவுக்கு பர்ஃபெக்டாக பண்ணிட்ட பிறகு ஸ்மூத் எப்பவுமே 2 வச்சுக்கோங்க. ஃபெதர் கொடுக்காதீங்க. ஃபெதர் கொடுத்தீங்கன்னா செலெக்ஷனுக்கு வெளியே போயிடும். ஸோ இதோட அவுட்புட் எப்படி எடுக்கணுன்ட்டு தான் முக்கியம். இந்த அவுட்புட் இது உங்கள் இஷ்டம் தான். லேயர் மாஸ்க்னா நீங்கள் ஒர்க் பண்ணுற லேயர்லேயே லேயர் மாஸ்க் ஆட் ஆகிடும். இந்த நியூ லேயர் வந்து எப்படின்னா புது லேயர் வரும், பட் ஆனால் மாஸ்க் இருக்காது. ஸோ இதுதான் எப்பவுமே யூஸ் பண்ணுறது, நியூ லேயர் வித் லேயர் மாஸ்க். ஒரு காப்பியும் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் பிஃபோர், இது ஆஃப்டர். ஸோ இதுதான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் பண்ண செலெக்ஷனை எடுத்துகிட்டு எங்கே மேட்ச் பண்ணுமோ அந்த பேக்ரவுண்ட் கொண்டு வந்துடுங்க. ஸோ இந்த டிரான்ஸ்ஃபார்மிங் ரொம்ப முக்கியம். ஸோ சில பேர் ரொம்ப சின்னதாக வச்சுருவாங்க, சில பேர் ரொம்ப பெருசாக வச்சுருவாங்க. ஸோ உங்கள் பேக்ரவுண்டுக்கு நீங்கள் எவ்வளோ க்ளோஸாக வைக்கிறீங்கன்னு முக்கியம். இப்போ இந்த சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஸ்டன்ட்டில் இருக்காங்க. ஸோ அது அவங்களே வந்து இந்த ஷாப்போட ஹைட்டுக்கு மேக்ஸிமம் இருக்காங்க. ஸோ நீங்கள் இவ்வளோ ஃப்ரண்ட்டில் வைக்கிறீங்கன்னா கொஞ்சம் பெருசாக தான் வைக்கணும். அதுக்கு இவ்வளோ பெருசாக வைக்க வேணாம். அவங்க வச்சுருக்க ஷாப்போட இது ஒரு ரீசனபிளாக இருக்கும். ஸோ எப்படி வேணுமோ வச்சுட்டு, இதுதாங்க ரொம்ப முக்கியமான பார்ட், மேட்ச் பண்ணுறது. எப்போவுமே இந்த மேட்சிங் டூலுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது கர்வ்ஸ் தான். கர்வ்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்ளை பண்ணிக்கோங்க, பட் அது வந்து ஃபுல் இதுக்கு அப்ளை பண்ணக்கூடாது, இந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட்டுக்கு மட்டும்தான். ஸோ இந்த கிளிப்பிங் மாஸ்க் கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கு கீழே இருக்க லேயருக்கு மட்டும்தான் அது அப்ளை ஆகும். அப்படி இல்லைன்னா ஆல்ட் பிடிச்சிட்டு இங்கே போனீங்கன்னா நீங்கள் இப்படி இந்த ஆப்ஷன் வரும். ஆல்ட் பிடிச்சிட்டு இந்த மவுஸ் ஓவர் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த லேயர் செலக்ட் பண்ணாமல் இதை செலக்ட் பண்ணுங்கள். இதான் அட்ஜஸ்ட்மெண்ட் பேனல். ஸோ இதை செலக்ட் பண்ணிவிட்டு வர பாப்அப்பில் இந்த 3ல பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஆப்ஷன் ஒன்று இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். இந்த வர இதில் வந்து என்ஹான்ஸ் பர் சேனல் கான்ட்ராஸ்ட் அப்படின்னா நீங்கள் மேனுவலாக ஃபோட்டோஷாப்புக்கு சொல்லலாம் எந்தெந்த கலரை நீ சாம்பிள் பண்ணணுன்ட்டு. ஸோ அந்த சேனல் தான் நம்ம பண்ணணும். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு ஷேடோஸ், மிட் டோன், ஹைலைட்ஸ், இதான் அந்த 3 கிளிக். இதை தான் நம்ம மேட்ச் பண்ணணும், டார்கெட் கலர்ஸ். ஸோ எப்பவுமே எக்ஸ்ட்ரீம் பிளாக், எக்ஸ்ட்ரீம் ஒயிட் கொடுக்காதீங்க, ஏன்னா பெரிய சேஞ்சஸ் இருக்காது. ஸோ நீங்கள் பேக்ரவுண்டில் எது டார்க்கஸ்ட் கலர்னு ஃபீல் பண்ணுறீங்களோ அதை சூஸ் பண்ணுங்கள், பட் நாட் எக்ஸ்ட்ரீம் பிளாக். ஸோ இதில் இந்த ஷேட் ஆஃப் ப்ளூ டார்க்காக இருக்கும்னு ஃபீல் பண்ணுறேன். ஸோ இந்த ப்ளூ மேபி ஹைலைட் இருக்கிற எது பிரைட்டஸ்ட் பார்ட். எப்பவுமே ஃபஸ்ட்டு பிளாக் பண்ணுங்கள், எப்பவுமே ஹைலைட் தான் செகண்ட் பண்ணணும். ஸோ இதுதான் இருக்கிறது பிரைட்டஸ்ட். ஸோ இது ஒயிட் இல்லை, நான் ஒயிட்டாக இருக்கும்னு நினச்சேன், பட் நாட் ஒயிட். ஸோ நீங்கள் இதை மேனுவலாக கூட கொஞ்சம் கலர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ மிட் டோன்ஸ் வந்து என்னென்னா எக்ஸ்ட்ரீம் பிளாக் இல்லாமல் எக்ஸ்ட்ரீம் ஒயிட் இல்லாமல் இந்த 50% கிரே தான் மிட் டோன்ஸ். ஸோ இந்த சென்டர் லேயர். ஸோ எனக்கு வந்து இதில் சப்ஜெக்டே கிரேயில் இருக்காங்க. ஸோ
somewhere. Okay. ஓகே. ஸோ ஹைலைட்ஸ் மட்டும் இன்னும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலாம். மேக்ஸிமம் சேஞ்சஸ் ஷேடோஸ் அண்ட் ஹைலைட்ஸில் தான் உங்கள் இமேஜ் வந்து ஈஸியாக மேட்ச் ஆகும். மிட் டோன்ஸ் வந்து இந்த மைன்யூட் டீட்டெயில்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஓகே கொடுங்க. இந்த பாப்அப் என்னன்னா, இதை வந்து டிஃபால்ட் வேல்யூவாக செட் பண்ணணுமான்னு கேட்கும். நோ. ஏன்னா இது இந்த இமேஜுக்கு மட்டும் தான் இது டிஃபால்ட் வேல்யூ. மற்ற இமேஜுக்கு போனீங்கன்னா கலருக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஸோ ஜஸ்ட் நோ கொடுங்க. ஸோ இப்போ ஓரளவுக்கு மேட்ச் ஆகிருக்கும். இன்னும் நீங்கள் ரிஃபைன் பண்ணணும்னா, இந்த ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கு பார்த்தீங்களா, இது கர்வ்ஸோட இன்பில்ட் லைன். ஸோ இதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க. கொஞ்சம் டார்க், கொஞ்சம் கான்ட்ராஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா, ரொம்ப பண்ணிடாதீங்க. ஸோ மைல்டாக கான்ட்ராஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா சப்ஜெக்ட் ஓரளவுக்கு மேட்ச் ஆகும். இதை தவிர்த்து இது மேலே நீங்கள் வந்து லெவல்ஸ் போடலாம், பிரைட்னஸ், கான்ட்ராஸ்ட். ஸோ உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப கான்ட்ராஸ்ட் வேணாம், ஏன்னா பின்னாடி இருக்க பேக்ரவுண்ட் வந்து லைட்டாக ஹேஸ் இருக்குது. ஸோ நீங்கள் உங்களுதுலேயும் வந்து கான்ட்ராஸ்ட் லைட்டாக ரிமூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட் ஃபுல்லாக இருக்கிறது இது ரிமூவ் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஜஸ்ட் 3 கிளிக்ஸில் ஈஸியாக மேட்ச் பண்ணிடலாம். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடே செஷன் கைஸ். தேங்க்யூ. பாய்.